ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இடைக்கால ஜாமீன் கோரிய அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனுவை நாளை மறுநாள் ஒத்திவைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை பார்த்தோம். தற்பொழுது உச்சநீதிமன்றமும் நாளை மறுநாள் ஜாமீன் மனுவை ஒத்திவைத்திருக்கிறது. இது குறித்த விவரங்கள் என்ன? உச்சநீதிமன்றம் வேறு என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறது? பூங்குழலி, அப்படி என்றால் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து திகார் சிறையிலேயே இருப்பார் என்பதுதான் இந்த உத்தரவின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் வரும் 20ஆம் தேதி வரை அவருக்கான நீதிமன்ற காவலை நீட்டித்திருக்கிறது. இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த அமலாக்கத்துறையினுடைய கைதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே அப்படியே அது இடைக்கால ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணையாக மாறி இருந்தது. அமலாக்கத்துறையின் சார்பாக கடுமையான எதிர்ப்பு என்பது உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எந்த நிவாரணமும் வழங்கக்கூடாது என்பதுதான் அமலாக்கத்துறையினருடைய திட்டவட்டமான வாதமாக இருந்து வந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் தான் எந்த ஒரு தவறையும் இழைக்கவில்லை, எவிடன்ஸ்கள் எதுவும் தனக்கு எதிராக இல்லை, இந்த மாதிரியான வாதங்களை எல்லாம் அவர் சார்பிலும் முன்வைக்கப்பட்டது. இன்றைய அலுவல்கள் கிட்டத்தட்ட, அதாவது இந்த வழக்கிற்கான அலுவல் நேரம் என்பது இன்றைய தினம் முடிந்ததை அடுத்து வழக்கின் விசாரணை நாளை மறுநாள், அதாவது மே 9 வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. அதிலும் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. அன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் தான் எடுத்துக்கொள்ளப்படும் வாய்ப்பு என்பது இருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உறுதியாக சொல்லப்படவில்லை. ஒருவேளை வியாழக்கிழமை வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படவில்லை என்றால் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு நாள் விசாரணை நடைபெறும் என்று கூறியிருக்கிறார்கள். அதிலும் கூட அடுத்த வாரம் இன்னும் நிறைய வழக்குகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. எனவே விசாரணைக்கு வருவது சற்று சந்தேகம்தான் என்ற துணியில்தான் வழக்கினை ஒத்திவைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். வரும் வியாழக்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றால் பிறகு அடுத்த வாரம் தான், அடுத்த வாரமும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றால் உச்சநீதிமன்றம் விடுமுறைக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். பிறகு ஜூலை 8ஆம் தேதி வரை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக ஜாமீன் கிடைப்பது என்பது இயலாத ஒரு நிகழ்வாக மாறிவிடும். கோடை காலத்தில் சிறப்பு அமர்வுகள் இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு வருமா என்பதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் அடுத்த விசாரணையின் போது உத்தரவு பிறப்பிக்கிறோம் என்ற ஒரு சமிங்கையை தான் நீதிபதிகள் இன்றைய தினம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரை இன்னும் 2 தினங்களுக்கு அவர் தொடர்ந்து சிறையிலேயே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற நிலைதான் இருக்கிறது. ஏனென்றால் கீழமை நீதிமன்றமும் நீதிமன்ற காவலை நீட்டித்திருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றமும் இடைக்கால ஜாமீன் எதுவும் இன்றைய தினம் வழங்கவில்லை. வெறுமனே வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அன்றைய தினம் மீண்டும் அமலாக்கத்துறையின் வாதங்கள் தொடரும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை மறுநாள் ஒத்திவைக்கப்படுவதற்கான காரணம் எதுவும் சொல்லப்பட்டிருக்கிறதா உச்சநீதிமன்றத்தால்? இந்த இன்றைய தினம் அந்த அலுவல்கள் என்பது நிறைவடைந்து விட்டது. அமலாக்கத்துறையின் சார்பாக வாதங்கள் எதுவும் முழுமையாக முடிக்கப்படவில்லை. ஏனென்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முழுமையான பதில்கள் எதுவும் அமலாக்கத்துறையினரால் முடிக்கவில்லை. அவர்கள் தரப்பு வாதங்களை முடிக்கவில்லை. அதே நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அமலாக்கத்துறை சொல்லக்கூடிய காரணங்களுக்கு பதிலளிப்ப இன்னும் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு முழுமையாக பதிலளிக்கவில்லை. எனவே 2 தரப்பு வாதங்களும் நிலுவையில் இருப்பதால் தான் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி நிரஞ்சன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.